இங்க நம்ம ஹீரோ ஒரு பெட்ரோல் பங்குக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்காக போறான். சோ அவனோட வண்டிக்குள்ள ஒரு பெரிய ரோபோட்டிக் டாக்க துணியை வச்சு மூடி வச்சிருக்கான். இப்ப நம்ம ஹீரோ அந்த சைடு போனோனுமே அந்த ரோபோட்டிக் டாக் அதை கண்ணால ஸ்கேன் பண்ணி ஃபியூல் கவுண்ட அதிகப்படுத்துது. பார்த்துட்டு அவன் ரொம்பவுமே ஆச்சரியப்படுறான். இப்ப அந்த ரோபோட்டிக் டாக் பக்கத்துல இருக்க இன்னொரு ஏடிஎம் மிஷினை ஸ்கேன் பண்ணி அப்படியே பணமும் எடுக்குது. நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி அந்த பணத்தை எடுத்துட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அங்கிருந்து பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோயினோட இடத்துக்கு போறான். இப்ப நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரான். இவனை இங்க பார்த்த கடுப்புல ஹீரோவை அடிக்க போறான். அப்ப அந்த ரோபோட்டிக் டாக் அவனை அப்படியே வந்து லாக் பண்ணிருது. சோ நம்ம ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ரோபோட்டிக் டாக் அவனை ரிலீஸே பண்ணுது. ஆக்சுவலா இந்த ரோபோட்டிக் டாக் ஒரு லேப்ல மிலிட்டரி ஃபோர்ஸ்க்காக உருவாக்கி இருப்பாங்க. அது அங்கிருந்து தப்பிச்சு வந்துரும். சோ இவங்க 2 பேரும் அந்த டாக் அங்கேயே விட்டுட்டு வெளியே கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு வரான். சோ அந்த டாக் தனியா இருக்கிறத பார்த்துட்டு இவன் கொண்டு வந்த பெட்ரோலை அந்த இடத்துல ஊத்தி ஒரு நெருப்பு வச்சு பத்த வச்சிடறான். சோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த ரோபோட்டிக் டாக பார்த்துட்டு ரொம்பவுமே கஷ்டப்படுறான்.